ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சேரன் ரொம்பவே டல்லா வர்றாங்க வீட்டுக்கு. ரொம்ப தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கார்த்திகாவை ரொம்பவே மிஸ் பண்றாங்கன்னு தான் தோணுது. நிலாவும் பல்லவனும் வந்து என்னன்னா வெயில் அதிகமாக இருக்குல்ல, தண்ணி நிறைய குடிச்சிங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்புறம் தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காஃபி போடலான்னு சொல்லி நிலாவும் பல்லவனும் சேர்ந்து காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நிலா கேட்குறாங்க, அண்ணா நீங்கள் கார்த்திகாவை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. அதுக்கு சேரன் அண்ணா சொல்கிறாங்க, என்னம்மா மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா, அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, நீங்கள் இன்னும் அவங்கள மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஏம்மா, சின்ன வயசுலேருந்து நான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்படிம்மா மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? அவள் கொஞ்சம் வெகுலியான பொண்ணு தான். எனக்கு அவளை பிடிக்காதுன்னு எதுவுமே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவளை எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? நல்ல பொண்ணு. சரி, நான் எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஆனால் சேரன் அண்ணா ஃபேஸில் அவங்க வருத்தப்படுறது நல்லாவே தெரியுது. கார்த்திகாவை மறக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது போல். அப்புறம் இங்கே பாண்டியனோட ஒர்க் ஷாப்பை காட்டுறாங்க. அங்கே நம்ம சோழனும் நிலாவும் போன அதே அட்வொகேட் இங்கே பைக்கை சர்வீஸ் விடுறதுக்காக வர்றாங்க. அவர் பேசுகிறத பார்த்தா பாண்டியனுக்கு ரொம்பவே தெரிஞ்சவர் போல தான் இருக்குது. ஏன்னா அவர் ரொம்பவே நல்லா விசாரிக்கிறாரு. ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது கொண்டு விசாரிக்கிறாங்க. பாண்டியன் அந்த அட்வொகேட் பார்த்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் தான் நல்ல சேலரி வாங்குறீங்கல்ல, அடுத்த வண்டியாவது மாற்றலாம்ல. இந்த வண்டியை நீங்கள் எத்தனை வருஷம்தான் வச்சுருப்பீங்க? இப்படி நியாயமாகவே இருக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு இந்த வண்டி ரொம்பவே சென்டிமெண்ட், அதனால தான் நான் இதை இன்னும் மாற்றாமல் இருக்கிறேன் அப்படின்னு அவரும் பேசுகிறாரு. அப்படியே பேசிக்கிட்டே அவரும் சொல்கிறாரு, எப்பா உன்னோட ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அட்வொகேட் சொல்கிறாங்க, இல்லைப்பா உங்கள் அண்ணன் வந்து என்னைய பார்க்க வந்தாங்க, அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க உடனே இப்போது ரீசெண்டாக நடந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு எங்கள் சேரன் அண்ணா வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அட்வொகேட் சொல்கிறாங்க, எப்பா சேரன் அண்ணா இல்லைப்பா, இன்னொரு அண்ணா, சோழன், அவங்க வந்திருந்தாங்க. சோழனா, அவன் எதுக்கு அங்கே வந்தான் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த அட்வொகேட் சொல்கிறாங்க, எப்பா உங்கள் அண்ணா மட்டும் வரல, உங்கள் அண்ணியும் தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக். அண்ணியா அண்ணியா அங்கே வந்தாங்க? என்ன விஷயம் சார் சொல்லுங்க அப்படின்னு ரொம்பவே பதறுதாங்க. உடனே அவர், நான் இதை சொல்லலாமான்னு தெரியலன்னு சொல்லி கொஞ்சம் தயங்குறாங்க. தயங்கிக்கிட்டே பக்கத்தில் உள்ள எல்லாரையுமே பார்க்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, எல்லாருமே எனக்கு ஃபேமிலி தான், நீங்கள் என்ன உண்டோ அதை சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த அட்வொகேட் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, இல்லைப்பா 2 பேரும் டிவோர்ஸ் விஷயமா வந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அது உன் அண்ணன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. கொஞ்சம் யோசித்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் தான் உன்னோட அண்ணனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் தானப்பா இருக்கும், அதுக்குள்ளே வந்து டிவோர்ஸ் கேட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோடில் ஒரு பூகம்பமே வெடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.